500 அவர் கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அது 5000 கோடியா என்கேஷ் பண்ண ஒரு ரியல் ஹீரோ ஆண்டர்பிரினர் யாருன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. பட் இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் நடந்த ஒரு ரியல் டைம் இன்சிடென்ட் ரீசெண்டா நடந்ததை பத்தி தான் இப்ப ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரீசெண்ட் டைம் மதுரைக்கு வந்திருந்தார் ஒரு மீட்டிங்க்கு. முடிச்சுட்டு நாங்க ஒரு ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் 3-5 பீப்புள் வந்து நைட் டின்னருக்கு போனோம். சாரோட we were fortunate to spend time with him. நிறைய விஷயங்கள் எங்களோட பேசினாரு. அதுல எல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே அவருக்கு 6:30 ஒரு ஃபிளைட் டு பெங்களூர். நைட் நாங்க முடிக்க போகும்போது நியர் அபவுட் 1 o'clock ஆயிடுச்சு. 1 o'clock ஆனதுக்கு அப்புறம் சாரி சார் எங்க கூட இருந்தனால உங்க நைட்டு தூக்கம் போயிடுச்சு. 1 o'clock படுத்துட்டு நீங்க காலைல இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சாதான் நீங்க வந்து ஃபிளைட்டை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். 3 to 4 hours of clear sleep தாராளமா போதும் அப்படின்னு ஒரு 65 வயசு நபர் வந்து சொல்றாரு. வாழ்க்கையில எல்லாத்தையுமே சாதிச்சு முடிச்சிட்டாரு. அவர் ஓடணும்னு அவசியம் இல்ல, நல்லா தூங்கலாம். பட் அவர் நைட் சொல்றாரு எனக்கு 3 to 4 hours ஸ்லீப் கிடைச்சா போதும், நெக்ஸ்ட் டே நான் சூப்பர் பிரிஸ்கா ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவே நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30 ஃபிளைட் எடுத்துட்டு போயிட்டாரு. இது யாரும் இல்ல, he is the founder of Thyrocare டாக்டர் வேலுமணி சார் தான். ரியலாவே 5000 கோடி சம்பாரிச்சு முடிச்சு இன்னைக்கு அவர் நல்லா தூங்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் அப்பாற்பட்ட ஒரு நபர் எனக்கு 3 to 4 hours ஸ்லீப் போதும் அப்படின்னு சொல்லி அதை பேஷனேட்டா யங் ஆண்டர்பிரினர்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது மத்தியில இன்னைக்கு நம்மலாம் வந்து எனக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இல்ல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, எனக்கு 8 hours நான் ஒர்க் பண்ணுவேன், டைம் பார்த்து ஒர்க் பண்ணுவேன், எனக்கு 9 to 5 ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பேசணும்னா we will be nowhere when compared to people and stalwarts like him.